டெல்லியில 13 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது கடத்தப்பட்டு 30 பேருக்கு மேல பாலியல் சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. இதை கேட்கும் பொழுது அந்த குழந்தை எவ்வளவு வலிய ஃபீல் பண்ணியிருக்கும். அதை யோசிக்க கூட முடியல. 13 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பாவம். உடனே தாவேகா தான் காரணம், அதிமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. நடந்தது டெல்லியில. இது அரசியல் கிடையாது. இந்தியாவில் இது மாதிரி கொடூர குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், கொடூர தண்டனை சட்டம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, மேற்கத்திய நாடுகள்ல மக்களுக்கு முன்னாடி வச்சு கைகால்களை வெட்டுவாங்க, தலையை வெட்டுவாங்க. அதுக்கு மேல ஒரு சில கொடூர தண்டனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் என்ன சட்டம் இருக்கு? தமிழ்நாட்டுல போக்சோ மட்டும் போதுமா? இதை வச்சுட்டு என்ன பண்றது? சிங்கப்பெண் படை எல்லா பெண்களுக்கும் பின்னாடி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? முடியாதல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை தவறா பார்த்தாவோ இல்ல தவறா தொட நினைத்தாவளோ அவர்களுக்கு பயம் வரணும். இது மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருமோ அப்படிங்கிறது மைண்ட்ல ஓடணும். அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் மாறும் பொழுது நிச்சயம் 90s அதுல இருந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும். இது உடனே ஜென்ரேஷனை பத்தி பேசுற அப்படின்னு நினைக்காதீங்க. அது யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால என்ன தவறு வேணாலும் செஞ்சிடலாமா? அதை தாங்கிட்டு தான் இருக்கணுமா? இவ்வளவு பெரிய இந்தியாவில் போதைப் பொருள் ஒழிக்கிறது இவ்வளவு வருஷமா முடியலையா? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம் இல்லையா? போதைப் பொருள் சிவியரா யூஸ் பண்றவங்களை தண்டிக்கலாம் இல்லையா? இதையெல்லாம் தாண்டி போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களை கேள்வி கேட்டா அவர்களை கொண்டுறாங்க. இது கூட சென்னையில நடந்திருக்கு. அடுத்து 3வது, தனி மனித ஒழுக்கம். இதை பத்தி நம்ம சிஎம் சார் கூட பேசியிருந்தாரு, முதலமைச்சர் சார் விஜய் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. தனி மனித ஒழுக்கம் வேணும், நிச்சயமாக தனி மனித ஒழுக்கமும் வேணும். ஆனா இதையும் தாண்டி ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறது பெற்றோர்கள் சொல்லி வளர்த்த வேண்டும். ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், அதையும் தாண்டி இப்பொழுது பெரியவர்களா இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இது மட்டும் போதுமா? பெண்களுக்கும் ஒரு சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க கொடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், தற்காப்பு கலையை கத்துக் கொடுக்கறது, அது மாதிரி ஏதாவது சொல்லணும். என்னப்பா இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லற? 13 வயசு குழந்தைக்கு எதையை கத்துக் கொடுக்கறது? இது மாதிரி ஒரு சொசைட்டில எப்படி இருக்கிறது? இதுதான் கேள்வி. இது மாதிரி ஒரு சொசைட்டில எப்படி இருக்கிறது? என்ன பண்றது? தண்டனையை நம்மளே நம்ம தலையில தூக்கி வச்சுக்கணும். ஆமா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் நம்மளே வச்சுக்கணும். நம்ம குழந்தைய தப்பா விட்டுட்டோமே, நம்ம குழந்தைக்கு ஒரு தற்காப்பு கலையை கத்துக் கொடுக்கலையே அப்படி நம்ம மனசை நம்மளே கல்லாக்கிக்கணும். ஆனா அது நம்ம தப்பு இல்லை. ஆனா இந்த சொசைட்டில இனி அந்த கொடூர தண்டனை சட்டம் இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை இப்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் பெண் பிள்ளைகளையும் நம்ம தான் பார்த்துக்கணும், ஆண் பிள்ளைகளையும் நம்ம தான் பார்த்துக்கணும். பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் நடக்குது, பெண்களுக்கும் நடக்குது. பெண்கள் இதுல ரொம்ப சிவியரா பாதிக்கப்படும் பொழுது நீங்களே நினைச்சு பாருங்க, குழந்தை அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த குழந்தையை தொட்டிருப்பாங்களா? இது மாதிரி ஒரு மோசமான சொசைட்டில இருக்கும் பொழுது நம்ம பெண் குழந்தைகளையும் நம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஆடை ஒழுக்கம், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த கட்டாயங்கிற வார்த்தையை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு யூடியூபர் இல்ல ஒரு யூடியூப்ல ஒருத்தன் இப்படி ஸ்கூலுக்கு போற பொண்ணுல இருந்து எல்லாருமே ஆடை ஒழுக்கம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றான்ட்டு உங்களுக்கு தோணும். என்ன பண்றது? 13 வயசு குழந்தைகிட்ட திரும்பவும் சொல்றேன், இந்த சமூகத்துல நம்ம குழந்தைகள், அதாவது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தவறான வழியில போகாம இருக்கிறதற்கு நம்மளால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அந்த கட்டாயம் நம்மள இது மாதிரி பேச வைக்குது. இது பெற்றோர்களுக்கு நிச்சயம் புரியும். பெண் குழந்தைகள் ஏதோ ஒரு வழியில இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா புரியும். குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இருந்தாதான் குழந்தையா? அக்கா குழந்தை இருக்கலாம், மாமன் குழந்தை இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டோட குழந்தை இருக்கலாம். ரோட்ல நாளைக்கு நடந்து போகும்போது ரோட்ல ஏதாவது குழந்தை நடந்து வரலாம், அவர்களுக்கு பின்னாடி 2 பேர் தொந்தரவு செய்யற மாதிரி வரலாம். அதை தடுக்க நீங்க போகலாம். யாரோ குழந்தை அப்படின்னு நீங்க திரும்பி பார்க்காம போக முடியுமா? இப்படி எந்த குழந்தையா இருந்தாலும் அது உங்களோட குழந்தையா நீங்க பார்க்கும் பொழுது இது மாதிரி குற்றம் நடந்துருமா? இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? நாம தான். ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பொறுப்பு சிங்கப்பெண் படை, தாவேகா, அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. மக்கள்
நம்ம தான் காரணம். ஏதோ ஒரு தப்பு நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, பப்ளிக்ல ஒருத்தன் போதைப் பொருள் யூஸ் பண்றான், தனியா போய் கேட்டாதான் அவங்க வந்து அடிக்கிறாங்க, கொலை செய்யற அளவுக்கு போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கூட்டமா போய் நம்ம தானே கேட்கணும், நம்ம சமூகத்தை நம்ம தானே மாத்தணும். இந்த வீடியோ ஃபுல்லா கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சிருந்ததுன்னா, இப்ப இருந்தே உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் இருந்து நாளைக்கு ரோட்ல போற குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சிங்க பெண் படை, அந்த படை, இந்த பெண் படை கிடையாது. பார்க்கிற எல்லாருமே நீங்க ஒவ்வொருத்தர பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது ஏதோ ஒன்னு ரெண்டு எலி இருக்கும். அந்த எலியை பிடிச்சு கொல்ல வேண்டியதோ அடிக்க வேண்டியதோ யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.